கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் உண்டு. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் இல்லை. என்ன சட்டம்? நீங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் இல்லை. உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் தரும். இது எந்த வகையில நியாயம்? இதெல்லாம் கேட்க போனோம்னா நீங்க அதிக பிரச்சனைக்கலாம். ஒரு அதிகாரி சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அதிக பிரச்சனை. நாங்க தான் கேட்க முடியும். நீ சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய அதிகாரி, சம்பளமே இல்லாம துண்டு செய்யக்கூடிய ஒரே இனம் நம்முடைய பூசாரிகள் இனம். நாங்க தான் கேட்க முடியும். நீங்க உங்க வேலை மணி அடிக்கிற வேலை தரணும். 70,000 ரூபாய் 80,000 சம்பளம் வாங்கிட்டு வர அதிகாரி உங்களுடைய மணி அடிக்கிற வேலை அதை மட்டும் தான் பார்க்கணும். கோயில்ல எந்த கொள்ளை நடந்தாலும் நீங்க கேட்டுக்கூடாது. கோயில்ல சிலையத்துக்குள்ளாது நீங்க கேட்டுக்கூடாது. உங்களை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு போட்டுருக்கோம்? மாத ஊதியம் கோயில்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊழல்கள், அதை தடுக்கிறதுக்கு தான் உங்களுடைய அதிகாரிகளுடைய வேலை கண்டுபிடிக்கிறது. அந்த ஊழலுக்கு துணை போறது தான் உங்களுடைய வேலையா? நிறைய நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு வாங்கக்கூடிய சம்பளம் கோயில் நிதியில் இருந்துதான் மாத ஊதியத்தை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ அரசாங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க சம்பளத்தை. கோயில் வருமானத்தில் இருந்துதான், உண்டியல் வருமானத்தில் தான் அதிகாரிகளுக்கு மாத ஊதியம். அந்த திருக்கோயில பூஜை பண்ணக்கூடிய பூசாரி மணி அடிச்சு தட்டை காமிச்சாதான் உண்டியில காசு போடுவான். நீ பேண்ட் சட்டை போட்டுருக்கீங்கன்னா எவ்வளவு காசு போட மாட்டான். அதனால பூசாரிகள் என்பவர்கள் திருக்கோயிலை பாதுகாக்க மட்டுமல்ல, இவருடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகும். நிறைய திருக்கோயில், நிறைய சொத்தெல்லாம் பாருங்க, நிறைய திருக்கோயில் எல்லாம் ஆக்கிரமிப்பு. அதெல்லாம் வெளியில கொண்டாந்து யாரு? நம்ம பூசாரி தான். வெளியாட்கள் கொண்டாந்து அவன் என்ன பண்ணுவான்? ஆக்கிரமிப்பாளர். அவன் ஆக்கிரமிப்பு அவன் எடுத்துக்குவான். ஆனால் திருக்கோயில் இடங்களை, இந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருப்பவர்கள் நம்முடைய கோயில் பூசாரிகள் நலச்சங்கம். அந்த கிராமத்திலே பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகள், குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டை பாதுகாப்பாக இருப்பவர்கள், பாதுகாவலராக இருப்பவர்கள் நம்முடைய ராணுவ சிப்பாய்கள். ஆனால் இந்து சமுதாயத்தை பாதுகாவலராக இருப்பவர்கள் நம்முடைய பூசாரிகள். எனவே பூசாரி பெருமக்கள், உங்களுடைய கோரிக்கை எல்லாம் அரசுக்கு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கோரிக்கை தான் வைத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு எந்த திட்டமும் கிடைக்கல. நம்ம பாட்டக்காரங்க பாத்தீங்கன்னா பூசாரி பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்ல மாட்டோம். நம்ம பாட்ட காலத்துல ஓய்வூதியம் உண்டா? கிராமப்புற திருப்பணி இருக்கா?